வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி நல்லபடியாக காப்பாற்றிட்டாங்க. மல்லியும் ஒரு பக்கம் விஜய், ரெண்டு பேரும் அந்யூன்யமாக வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த கௌசிக் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு குறுக்க ஒரு எனிமி வராங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம சுடரி, மறுபக்கம் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் நிஷா எல்லாருமே சேர்ந்து 4 பேரும் ஒரு பக்கம் மூவர் படைன்னு கேள்விப்படுகிறது. நாவர் படை 4 பேரும் வந்து ஒரு பக்கம் செம்ம டென்ஷன் பண்றாங்க. ஒரு பக்கம் என்னடா டென்ஷன் இருக்கா டே விஜய், என் அக்கால ஊருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுவேன், லவ் பண்ணி அக்கா வாழ்க்கையை சீரழிப்பேன், என் அக்கா எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியாமல் நாங்கள் தத்தளிக்கிறோம் போது திடீர்னு எங்கள் அக்காவை கூட்டின்னு வருவேன். இப்போ எங்கள் அக்கா வேணாம், எனக்கு மல்லி தான் வேணும், மல்லியை வச்சு தான் நான் நொட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மல்லியை கேட்டா, அப்போ என் அக்காவோட வாழ்க்கை என்னடா ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா, உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்கள் அக்காவே இல்லை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டே 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 நடிக்காதடா, உன் இஷ்டத்துக்கு அப்போ எல்லாத்தையும் மாற்றினுக்கிறியே, உனக்கெல்லாம் கூச்சமே இல்லையா, எதுக்கிடாம மனங்கட்ட பழப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதோ பார் நான் உங்ககிட்ட எதுவும் வந்து பேசல, நான் உங்ககிட்ட வந்து எதுவும் கேட்கல, நீ அந்த மாதிரி அமைதியாக இருந்தால் உனக்கு நல்லது, அதை விட்டு தேவையில்லாம என்கிட்ட வார்த்தையை விட்டு வார்த்தை மேலே வார்த்தை என்கிட்ட வாங்கி கட்டிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பார்க்கணுமே டே 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 என்கிட்ட பேசுறதெல்லாம் போதுண்டா, இனிமே என் தலைவன் கிட்ட பேசுறேன், என் தலைவன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் விட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது டே எனக்கே கட்டு பாதுரா கதிரேசா எங்கடா இருக்க சொட்ட மண்டியா என்ன பெத்தவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சுடர் எதுன்னு கூப்பிட, உடனே அம்மா அம்மா இங்கதாமா இருக்கேன், அதுக்குள்ள அந்த அப்பனுக்கு ஏன் இவ்வளவு மரியாதை, வந்துட்டேன்னு சொல்லு, என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுன்னு கேட்க, ஏண்டா பெத்துட்டியே எனக்கு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை அமைச்சிருந்தாங்க, நீதாமா உன் வாழ்க்கை அமைச்சுக்கினேன், அப்படிப்பட்ட அந்த கேடு கட்டவனை நீதாமா தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ இருந்து அவனை பார்த்தா எனக்கு கசக்குது, அவன் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான், அவன் என்னை விட்டு போறான் அப்படின்னு சொன்னா நான் என்னமா பண்ண முடியும், என்னால ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி என் கையில இல்லை, என் கையை மீறி எல்லாம் போயாச்சு, உனக்கான வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுத்துனல, இதுக்கு மேல என்கிட்ட ஏன் நீ குறை சொல்ல இருக்க, குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நீ என்கிட்ட குறை சொல்லி ஒரு பைக் பிரோஜனம் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், நடக்கிறதெல்லாம் நடந்துருச்சு, உன் வேலை காரியம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, உடனே உன் இஷ்டத்துக்கு பேசுற பாத்தியா, தெரியுதுப்பா நல்லா தெரியுது, நீ யாரு எவரு உன்னோட வரலாறு என்ன எல்லாமே புரிஞ்சிருச்சுப்பா, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, யாருக்கிட்ட பேசணுமோ எங்கே பேசணுமோ நான் அங்கே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கா. உடனே கதிரேஷ் வந்து, இப்போ என்னம்மா உனக்கு விஜய் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும், விஜய் உனக்கு நிரந்தரமாக வேணும், விஜய் மட்டும்தான் வேணும்னு நீ சொல்கிறது புரியுது, விஜயை அடிச்சு பிடிச்சி அவன் காலை உடைச்சாவது கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த அப்பனோட பொறுப்பு, இந்த அப்பா இருக்கிற வரையும் நீ எதுக்கும் பயப்படாதா, உன் புருஷன் கூட சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா, ஆனந்தம் பாடும் மனமாசையும் ஜெலிலாடும் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்குது எப்படி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மறுபக்கம் நம்ம விஜயம் மறுபக்கம் மல்லிகா இன்று முதலில் தொலைஞ்சு இத்தனை நாள் ஆச்சு, இப்போ ஒன்று சேர்ந்தா தாலி காட்டணும், அப்படியே அட்டன் டைம் ஃபர்ஸ்ட் நைட் தாண்டா, இதுக்கு மேலே இந்த சுடரியா பார்த்துன்னு தான் வேலைக்கு ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் முடிவெடுத்து அப்படியே மல்லி கூட போய் கட்டலில் ஒரு பக்கம் ஃபன் பண்ண போறாரு. அந்த சமயத்தில் அப்படியே ஜன்னல் ஒரு பக்கம் நிஷா, மறுபக்கம் ராஜேஸ்வரி எல்லாம் எட்டி பார்த்து கடுப்பு எடுக்கிறாங்க. வீடியோ கால் பண்ணி கதிரேசன் காட்டாத பாருப்பா, நம்ம அக்காவோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டு உனக்கு நீங்க முதலிரவு கேட்குது, முதலிரவு இதமா காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா இதை கெடுக்கணும், நீ இப்போ வர நீ வந்து அவனுக்கு போய் ஜன்னலை நாங்கள் அடிக்கிறோம் உடைக்கிறோம், இதை கெடுக்கிறோம், இதுக்கப்புறம் இவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடையும் ஒவ்வொரு செடியும் இவங்க 2 பேரும் சேரவும் முடியாம பிரியவும் முடியாம ஒன்னா இருக்கவும் முடியாம அப்படியே சும்மா அணுவணுவா சித்திரவதை படத்தை பார்த்து நம்ம ரசிக்கணும்பா, நம்ம ரசிக்கணும், நம்ம அக்கா எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே போல இவங்க கஷ்டப்படணும், பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு, எல்லாமே ஒரு பக்கம் பண்ணா தான் இருக்கு, ஆனால் அதெல்லாம் நடக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடக்கும்னு நினைச்சா கண்டிப்பா நடக்கும், நடக்காதுன்னு நினைச்சா கண்டிப்பா நடக்காது, வாய்மையே வெல்லுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க, முயற்சி திருவினையாக்கும், முயற்சிக்கான நேரம் வரும், அந்த நேரம் வர வரையும் நாம ஒரு பக்கம் காத்துன்னு இருக்கணும், காத்திருந்து பொறுமையா அடிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும், எடுத்த உடனே கவுத்துடலாம்னு சொல்லிட்டு நினைச்சா எதுவுமே கவுக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பஞ்சு டைலாக்ல பின்னி பெடல் எடுத்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க வேணா நல்லா இருக்குது, என்னடா இது இப்படி எல்லாம் பேசினுக்கிறீங்க, ஒரு பக்கம் கட்டுப்பாவதா இல்லையா, மண்டை சூடாதா, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம் அதிகமாக தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணட்டும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரி கேட்க, இந்த பாருமாரி எனக்கு நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, விஜய் முன்னாடி போய் குறுக்க நீ அப்படியே சும்மா குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி குறுக்க போ, அவனோட நிம்மதியை கெடு, அவன் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது, அவன் வாழ்நாள் அவன் சந்தோஷத்தை பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி நீ ஒரு பக்கம் அவனை வெறுப்பேற்றணும், வெறுப்பு கடுப்பு எல்லாமே சேர்த்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதெல்லாம் தப்பு இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுமா தப்பு, நீ பண்றது எதுவுமே தப்பு இல்லை, தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரதை நவையினால் சுட்ட விட, உன்னை எப்படி வார்த்தையெல்லாம் அவன் சுட்டு எடுத்தான் அந்த மாதிரி அவனை வார்த்தையால சுட்டு எடுக்காத, நிஜமாவே நீ சுட்டு எடுக்கணும், அவன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே உன் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்க. இதெல்லாம் கேட்டதான் ஒரு பக்கம் இதெல்லாம் காமெடியா இருக்கு, இதெல்லாம் எப்படிப்பா சாத்தியம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முயற்சி செய்தால் அனைத்தும் சாத்தியம் அப்படின்ற மாதிரி பேசினிருக்காங்க.
இதெல்லாம் கேட்டு நமக்கே ஒரு பக்கம் கடுப்பாவது, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சரி ஏதோ ஒன்று பண்ணி தொலைக்கிட்டு நம்ம என்ன சொல்றது, அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு பக்கம் வீம்புக்கு ஒரு பக்கம் நம்ம கிட்ட சண்டைக்கு தான் வருவாங்க. அவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வீம்புக்கு சண்டைக்கு வரவங்க கிட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியாது. அதனால போறது போட்டும் வர்றது வரட்டும்னு ஏத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும்னு அடுத்தபடியான விஷயத்தை தான் நான் பார்த்தோம்னா, அதனால அதை விட்டுட்டு அடுத்த கான்செப்டுக்குள்ள நம்ம போய் ஆகணுங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பக்கம் சம கோத்துல இருக்காங்க. என்னப்பா நானும் பார்த்துட்டே இருக்கேன், அந்த ரேணுகம்மா தேவையில்லாம வந்து என்கிட்ட அப்படி பேசுறது இப்படி பேசுறது கொஞ்சம் குலாவது, நான் தான் அம்மான்னு சொல்லிட்டு சொல்லி காட்டினு இருக்காங்க. அவங்கள தான் நான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் நம்ம குடும்பத்திலே அவங்க வேணான்னு ஒதுக்கிடுச்சுல, அப்புறம் எதுக்கு அவங்க தேவையில்லாம வந்துகிட்டே இருக்காங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாமே மாறும், அதனால பொறுத்துக்கோ, தேவையில்லாம அவங்க கிட்ட எந்த ஒரு சண்டையும் போடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போடல, அவங்க தான் என்கிட்ட சண்டை போடுறாங்க, அவங்களை எனக்கு பார்த்தாவே பிடிக்கல, கடுப்பாவது ஒரு பக்கம் அப்படின்னு என்கிட்ட பார்த்து பேசி என்ன வெறுப்பேத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். சரி விடுமா பாத்துக்கலாம், எல்லாமே ஒரு பக்கம் நல்லதா நடக்கும், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. போய் தண்ணி ஆப்ப நோடு. இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் காமெடியா போயின்னு இருக்கு. அந்த காமெடி பண்ணல வேற ஏதாவது விஷயம் மாற்றம் எதனா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா வரும். கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் வரதா போதும். அதை பார்த்து நாமளும் தெரிஞ்சுக்க தான் போறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்ல நம்ம சீரியல் வந்து முடிவுக்கு வர எண்டுக்கு வந்துருச்சுங்க. அதனால இதோட எண்டுக்கு கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்றதை கண்டிப்பா கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் போய் எண்டு கொண்டு வரதான் போறாங்க. அது எப்படி கொண்டு வர போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் அதை சமாளிக்க போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இங்கடா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்த நம்பருக்கு தருக.